ஜீ5ல வெளிவந்திருக்கிற ஒரு புத்தம் புது தமிழ் வெப் சீரிஸான சட்டமும் நீதியும் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நல்லா பார்த்துடலாம். ஸோ இந்த சீரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு கோர்ட் ரூம் த்ரில்லரா எடுத்திருக்கிறாங்கங்க. இதுல சுந்தரமூர்த்தின்னு வரக்கூடிய நம்ம கதாநாயகன் வந்து நோட்ரி பப்ளிக்னு சொல்லப்படுற இந்த கோர்ட்டு வாசல்ல வரக்கூடிய ஒவ்வொரு கேஸுமே டைப் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல. இவருக்கு வாதாடக்கூடிய திறமைகள் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனை பத்தி நல்லாவே தெரிஞ்சாலும் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் எடுத்து கூட வாதாடல. இதனால இவரோட பையன் ஒரு கட்டத்துல வந்து இவர் ஒரு ஃபெயிலியர் லாயர் அப்படின்னு சொல்லி அப்பா முன்னாலே நேரா சொல்லிடுறான். அதுக்காகவே ஒரு கேஸ் எடுத்து வாதாடணும்னு நினைக்கக்கூடிய கதாநாயகன் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னால கோர்ட்டு வாசல்ல தீக்குளிச்சு இறந்து போன நபருக்காக அவரோட கேஸ் எடுத்து வாதாடணும்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா போடுறாப்ல. அந்த வழக்குல இவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கறதான் இந்த சீரிஸோட மொத்த கதையுமே. இந்த சீரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு கோர்ட் ரூம் த்ரில்லரா எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த கோர்ட் ரூம் போர்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம சரவணன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அசிஸ்டண்டா வரக்கூடிய அந்த பொண்ணு ஹீரோயின் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற கேஸ்டிங்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் புதுமுகங்களா இருக்கிறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி தீக்குளிச்சு இறந்து போனவரோட கேஸ் எடுத்து வாதாடினார்ல, அவர் எதுக்காக தீக்குளிச்சாரு அப்படிங்கிற அந்த போர்ஷன்ல வரக்கூடிய சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு கோர்ட் ரூம் த்ரில்லர் சீரியஸாக தான் ஃபீல் ஆகுது. அதனால கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க.